வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் சாம்பார் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மணமாகவும் ருசியாகவும் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கட்டினா கிளிக் பண்ணுங்கள். சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். கழுவி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்கள், தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டேன். அதுவும் நல்லா ஊறிடுச்சு. குக்கரில் ஊற வச்சுருக்க அரிசி இதில் ஆட் பண்ணிடுங்க, தண்ணி இல்லாமல். அரிசி கூடவே ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட 5-6 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முருங்கைக்காய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே டம்ளருக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அப்போ தான் ரைஸ் நல்லா குழஞ்சி வேகும். நம்மளுக்கு தண்ணி ஊற்றுனதுமே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுமே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் வரக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுமே இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பெருங்காயத்தூள் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் தூள் உரிச்சு வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் பாருங்கள் ஓரளவு வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே ஒரு 5-6 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் லேசாக வறுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி பாருங்கள் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல்ல போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீட்டில் வச்ச சாம்பார் பொடி தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க.
பாருங்கள் பச்சை ஸ்மெல்ல போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல் எடுத்திருக்கேன். புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் இந்த சாம்பார் பொடியோட பச்சை ஸ்மெல்லு போகும் நல்லா. பாருங்கள் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த சாம்பார் பொடியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள் தக்காளி நான் ஒன்று எதுக்கு போட்டிருந்தேன்னா புளிக்கரைசல் ஆட் பண்ண போகிறோம், அதனால தான் நான் ஒன்று போட்டிருந்தேங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கு, காய்கறி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சாதமும் காயும் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம், அது இல்லாமல் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருந்தாங்க. அதனால் உப்பு இனி தேவை இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன்லேயே வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது நெய் போட்டிருந்தேன், நெய் கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நெய் போட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் ஒரு டைம் சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள், சுவையும் மனமும் பிரமாதமாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ருசியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.